திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலே நடைபெற்று வந்த தாக்குதலானது சற்று நிறுத்தப்பட்டு மீண்டும் குவைத், கத்தார், இன்னும் ஐக்கிய அரபு நாடுகள் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஈரான் தாக்குதல் நடத்தினதினாலே தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலையும், அது மட்டுமல்லாமல் உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய தேவையானது அதிகரித்து, எரிபொருள் தேவை அதிகரித்து, உலக அளவில் அதிகப்படியாக கச்சா எண்ணெய் பயணிக்கிற முக்கிய பகுதியாக கருதப்படுகிற ஹார்முஸ் நீரிணையானது தற்போது வரையிலும் முழுவதுமாக திறக்கப்பட முடியாமல் அதனுடைய பயன்பாடு குறைவாக இருப்பதினாலும் எரிபொருள் சக்தியானது உலக அளவிலே மிகப்பெரிய தேவையை அடைந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஒரு பக்கம் உயர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்தியாவில் எல்பிஜி அதனுடைய பற்றாக்குறை தேவை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. தினசரி 4 லட்சம் பீப்பாய்கள் எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அறிக்கை ஒன்றிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி குறிப்பில் ஒவ்வொரு நாளும் நமக்கு 4 லட்சம் பீப்பாய்கள் எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மே 11ஆம் தேதியின் நிலவரப்படி சுமார் 45 நாட்களுக்கே எல்பிஜி கையிருப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது நிமித்தமாக தற்போது இந்தியாவின் 2/3 பங்கு தேவை மாத்திரமே பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதாவது எல்பிஜி தேவை என்பது 2/3 பங்கு பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதாம். அதிலே குறிப்பாக தற்போது இதுவரையிலும் இறக்குமதிக்காக பயன்பட்டிருந்த நாடுகள் தவிர தற்போது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, சிலி உட்பட சில நாடுகளை இந்தியா தேர்ந்தெடுத்து இந்த பற்றாக்குறையை போக்குவதற்காக நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. சீக்கிரமாக இந்த பற்றாக்குறை சரி செய்யப்படாவிட்டால் உலக அளவிலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, இந்தியாவிலேயும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக கருதப்படுகிற இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் மனமிறங்கி இந்த தேவைகளை சந்தித்து கொடுத்து இந்த பற்றாக்குறையை மாற்றி ஆண்டவர் இதை சரிப்படுத்தி கொடுக்க இதற்கு மாற்று நடவடிக்கையை நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்வதற்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் உதவி செய்ய பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மேற்காசியாவில் நடைபெறுகின்ற போர் சூழலினாலே எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டு இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே கேஸ் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறதை எண்ணி இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே 2 பகுதியானது பிற நாடுகளிலிருந்து எல்பிஜி இறக்குமதி செய்யப்படுகிறது என்பதை அறிந்து ஆண்டவரே தகப்பனே, இன்னமும் ஆண்டவரே தேவையான அந்த ஒரு பகுதி நிறைவு செய்யப்பட ஆண்டவரை ஞானமுள்ள அதிகாரிகளை ஆண்டவரை எழுப்பி இப்படி போன்ற காலங்களிலே தகப்பனை இந்த ஆண்டவரை குறைபாடுகளை சரி செய்ய ஏற்ற மாற்று நடவடிக்கைகளை எடுக்க ஞானத்தின் ஆவியினாலே ஆண்டவரை நீர் அவர்களை போதித்து நடத்த ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே தகப்பனை இதற்கு பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொருவரும் ஞானத்தோடு விவேகத்தோடு செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு யோசேப்பு என்கிற மனிதனை ஆண்டவரை எகிப்தின் பஞ்சத்தை ஆண்டவரை அது வருவதற்கு முன்பதாக அறிந்து கொண்டு அதை சரி செய்ய தானியங்களை கொள்முதல் செய்து அவைகளை சேமித்து பஞ்ச நாட்களிலே ஜனங்கள் போஷிக்கப்பட ஆண்டவரை கிருபை தந்தீரே. இப்பொழுதும் எங்க தேசத்துல ஆண்டவர் எந்த விதத்திலும் பஞ்சம் ஆண்டவரே தகப்பன் அது நிமித்தமாக ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க தேவரீர் இரக்கம் செய்து இதை சரி செய்து கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எரிபொருள் பற்றாக்குறை ஆண்டவரே இந்தியாவிலே ஜனங்களை பாதிக்காதபடி கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.